எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, நியூமராலஜில நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி நேம் வைக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது எப்படி கவர்மெண்ட் கேசட்ல மாத்துறது, நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயா புக் அனுப்பியிருக்கேன், இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். அதை கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல சொல்றேன். வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் இதோட கவுண்ட் மட்டுமே எனக்கு 30,000க்கு மேல வருது. இவ்வளவு பேரும் நீங்க நியூமராலஜி புக் வாங்கி என்ன பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம்னா நிறைய கத்துக்கவும் முடியும், நிறைய பேருக்கு உதவி செய்யவும் முடியுங்கிறதுனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்க வரேன். சரியா? இது ஒரு கிளாஸாவே நினைச்சுக்கோங்க. ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். காந்தாரா படத்துடைய ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரிஷப் ஷெட்டியை பத்தி நியூமராலஜில 10 டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? இதை நீங்க அந்த புக்கோட மேட்ச் பண்ணி பாருங்களேன். இந்த புக்ல நான் உங்களுக்கு என்னைக்கும் அனுப்பிச்ச வருஷக்கணக்காகுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிஷப் ஷெட்டியோட வாழ்க்கை இதுல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிஷப் ஷெட்டியோடைய டேட் ஆஃப் பர்த். அது 7 ஜூலை 1983. இப்ப இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிறப்பு எண் உங்களுக்கு என்ன இருக்கு? 7. விதி எண் என்ன இருக்கு? 8. சோ பிறப்பு எண் 7 மற்றும் விதி எண் 8 இருக்கக்கூடியவர்கள் எப்படியான நபர்களா இருப்பாங்க அப்படின்றது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஒரு முறை திரும்ப நான் சொல்றேன். இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பிளஸ் இருக்கும்னா, தனக்கு ஒரு புது விஷயத்தை செய்யணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். தான் அப்படிங்கிற இடத்துல நிற்பாங்க. அப்படின்னா நான் தான் ஆணவம் கிடையாது, நம்மள 4 பேர் போட்டுறோம். போற்றக்கூடிய இடத்துல கலைத்துறையில மற்றும் அரசியல் மற்றும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்களுக்கு உடனே ஒரு கதைய சொல்ற விதமே பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்கும். அது லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல பயன்படுத்தி இருப்பாங்க. இப்ப படத்துல நீங்க பாக்குறீங்க, அவர் கதை சொல்லும் விதம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மொத்தத்துல இப்ப கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பிறந்த தேதி என்ன? 7. அதுவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ பிறந்த தேதி 7 இருக்கக்கூடியவர்களுக்கு கலைத்துறையில தீராத தாகம் அப்படின்னு சொல்லும். கலைனா வெறும் சினிமா கிடையாது, எழுத்தா இருக்கட்டும் அல்லது அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், பல்வேறு கலைத்துறைகள் இருக்கு. எல்லாத்துலயும் எப்படி இருப்பாங்கன்னா தனக்கு தீராத தாகம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னை சுத்தி இருக்கவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. சோ தே ஆர் த லீடர்ஸ். மேனேஜர் கிடையாது, லீடர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க லைஃபை கொண்டு போவாங்க. இது ரிஷப் ஷெட்டியோட பர்த் நம்பரை வச்சு நிறைய கேரக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இது நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இவரோட விதி எண்ல 8 இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைனா உயர்வும் வரும், தாழ்வும் வரும். பிரபலமான மனிதர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விதி எண்ல 8 இருக்கிறதுனால இவருக்கு சில பிளஸ் இருக்கும். அதாவது உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், அல்லது கடன், நோய் அல்லது எதிரிகள் மூலமா தன்னை வீழ்த்துறதுக்கு ஏதோ ஒரு சக்தி உருவாகி நிக்கிற மாதிரியும் இருக்கலாம். சோ எது இருந்தாலும் இதை அவரு ஃபேஸ் பண்ணத்தான் வேணும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்தது 2வது பாயிண்ட், ரிஷப் ஷெட்டியோட உண்மையான பேரு ரிஷப் ஷெட்டியே கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்க கூட பழகினவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ரிஷப் ஷெட்டியோட உண்மையான பேர் பிரசாந்த் ஷெட்டி. பிரசாந்த் ஷெட்டிங்கிற பேரை சினிமாக்காக அவர் ரிஷப் ஷெட்டின்னு மாத்தி இருக்காரு. சோ நியூமராலஜினாலே பிறப்பு எண், விதி எண் வேணும், பெயர் எண் வேணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ரிஷப் ஷெட்டிக்கு நியூமராலஜி போட்டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். சோ ரிஷப் ஷெட்டிக்கு போடலாமா? போடலாம். அவர் எந்த பேரை பயன்பாட்டுல வச்சிருக்கிறாரோ அதை நம்ம போட்டு பார்க்கலாம். ஆனா இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை நீங்க செக் பண்ணிட்டு வரணும். அதாவது பிரசாந்த் ஷெட்டி அப்படிங்கிற அந்த நேம் நம்ம நியூமராலஜி கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தோம்னா, அதாவது நியூமராலஜி கால்குலேட்டர் வேணுங்கிறவங்க இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதாவது numerologyindia.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்க நம்பர் வரும். அதுக்கப்புறம் யாருக்காவது ஃப்ரீயா நியூமராலஜி புக் வேணும் தமிழ்ல அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் அனுப்புவேன், மெயில் பண்ணாலும் அனுப்புவேன், உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, இப்போ நீங்க அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ண வேண்டிய இடம் இது. ரிஷப் ஷெட்டின்னு போட்டு பார்த்தோம்னா 56 வரும். 56 அப்படிங்கிறது என்ன டிஸ்கிரிப்ஷன் புக்ல இருக்குங்கிறது நான் படிக்கிறேன், அப்படியே கேளுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இது அற்புதம் நிறைந்தது, சாதாரணமாக புகழையும் லட்சுமி கடாட்சியும் அளிப்பதாக கூறுவார். ஆனாலும் இது ஒரு ஆபத்தான எண்தான். எல்லா விதமான குடும்ப பந்தங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க கூடியது. இதில் வாழ்க்கை மேலும் கீழுமாக செல்வதை காண நேரிடும். தன்னுடைய தொழில் அவ்வப்போது லாபத்தையும்
அவ்வப்போது நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். வாழ்க்கை மாயாஜாலம் போல வாழ செய்து கடைசியில் எதுவுமே இல்லாமல் போகும் அளவிற்கு இந்த எண் ஆபத்தான ஒன்றாகும். இப்ப நம்ம ஷார்ட்டா படிக்கணுங்கிறதுக்காக நம்ம கம்மியான டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப டீடைல்டா பாத்தீங்கன்னா நிறைய பிளஸ் இருக்கும், அதுக்கு ஈக்குவலா மைனஸும் இருக்கும். அதனாலதான் நியூமராலஜில 56ல பேர் வைக்காதீங்க, 56 ஒரு நெகட்டிவ் நம்பர்னு நம்ம சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதா இது? ஓகே. இப்ப என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒருவேளை யாராவது ஒருத்தர் இவருக்கு பேர் மாட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா எதன அடிப்படையில கொடுத்துருக்கலாம்னா 2 ஃபேக்டர் இருக்கு. இப்ப ரிஷப் ஷெட்டின்னு எடுத்தீங்கன்னா 36 வரும். 36ங்கிறது கூட்டினீங்கன்னா 9 வரும். 9ங்கிறத பொதுவா நல்ல நம்பர்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. நீங்க 9 பார்க்கவே கூடாது. நிறைய பேர் இந்த தவறு செஞ்சிடறீங்க. அதை அப்படி பார்க்க கூடாது. 36 தான் பார்க்கணும். 36 நெகட்டிவ் நம்பர். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம படிப்போம். அதுக்கு முன்னாடி நான் இது சொல்லிடுறேன். 36ங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்போ 9 நல்ல நம்பரான்னு கேட்டீங்கன்னா 45ங்கிறது கூட்டினாலும் பாத்தீங்கன்னா 9 தான் வரும். 45 பாசிட்டிவ் நம்பர். பட் இந்த கேஸ்ல இவருக்கு 36ங்கிறது நெகட்டிவ் நம்பர் தான். ஆனா எப்படி வச்சிருப்பாங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. பட் 9 பெரிய நம்பர், சூப்பர் நம்பர், யூனிவர்சல் நம்பர்னு ஏதாவது போட்டாலும் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஷெட்டிங்கிற ஃபேமிலி நேம் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா கூட்டினீங்கன்னா 14 வரும். 14 கூட்டினா 5 வரும். சோ இந்த கான்செப்ட்ல கூட ஒருவேளை இவருக்கு வச்சு கொடுத்தவர்கள் வச்சு கொடுத்திருக்கலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், இவருக்கு நேம் வச்சு கொடுத்தவங்க வந்து ப்ரொஃபஷனல் நியூமராலஜிஸ்டா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதாவது புக்கை படிச்சுட்டு 5ல பேர் வச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்றேன். அந்த கேட்டகரியில ஏதாவது வந்திருக்கலாமே தவிர நியாயமா அது கிடையாது. இதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ரிஷப் ஷெட்டி அப்படின்னு போட்டா 36 வரும். அதாவது அவருடைய பொது பெயர். அந்த பேரு 36 வருதுன்னா என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்றத படிக்கிறேன், கேளுங்க. இவர்கள் சாதாரண நிலையிலிருந்து மிக பிரபலமான மனிதராக மாறக்கூடியவர்கள். ஆனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பார்வைக்கு அதிர்ஷ்டகரமாக தோன்றும். ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களால் சூழப்பட்டு வாழ்க்கையின் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் சிரமப்படுவார்கள். பணம் சம்பாதிப்பதற்கு போராட வேண்டியிருக்கும். இது ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் தான், சரிங்களா? இந்த ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன்ல உண்மையிலேயே பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இவர் வீட்டுல இருக்கக்கூடியவங்களோட கூட இவருக்கு சில மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். ஸ்கேன் எடுத்து, பிளட் டெஸ்ட் எடுத்து, அடிக்கடி பெயின் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏன்னா இவருடைய அந்த 36 எண்ணுக்குரிய பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கோ அல்லது அவர் குடும்பத்தினருக்கோ, அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்குன்னு தான் நான் சொல்றேன். இப்போ சில நேரத்துல என்ன ஆகும்னா, பேரண்ட் வேற இடத்துல இருப்பாங்க, அப்ப அவங்கள பாதிக்காது. இவர் வேற இடத்துல இருப்பாரு. அப்போ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். அவங்க யாரு கூட இருக்காங்களோ அவங்களுக்கோ அல்லது அவருக்கோ அந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. இப்போ இவருடைய லைஃப்ல 7 எண்ணுக்குரிய பொதுவான பலன்களே குடும்ப பிரச்சனை தான் இல்லையா? பொதுவாக இந்த 7 எண்காரர்கள் இன்னொருத்தர் சொல்லி அவங்களோட கோடு போட்ட ரோட்ல ஃபாலோ பண்ணணுமான முடியாது. எனக்குன்னு ஒரு அடையாளம், எனக்குன்னு ஒரு ரோட்டு, அப்படிதான் போவாங்க. இருந்தா சோம்பேறியா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட ரூட்ல அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதாவது புதுமை படைக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். ஸோ கமலஹாசனை நான் அப்பப்போ உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்றதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு அடுத்தது, இவருடைய வாழ்க்கையில இவர் செய்யாத பிசினஸே கிடையாது. ஆனா எந்த பிசினஸ்லயும் இவரால் சக்சஸ் ஆக முடியாது. நான் சொல்றது நோட் பண்ணி, முடியாது. ஏன்னா பிறந்தப்பவே வச்சிருந்த பெயர் என்னன்னா 56, இப்ப வச்சிருக்கிறது 36. அப்படி பாத்தீங்கன்னா பிசினஸ்ல அவரு அந்த சமயத்துல ரியல் எஸ்டேட்ல இருந்து, தண்ணி கேன் பிசினஸ்ல இருந்து என்னென்ன பிசினஸ் எல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியும் பார்த்துட்டாரு. பல இடத்துல வேலையும் செஞ்சிருக்காரு சம்பளத்துக்கு. ஏன்னா சினிமால இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மேபி அவருக்கு அது சக்சஸ் ஆகலன்னு நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். ஒருவேளை சினிமா துறையில அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் கூட அவரால் என்ன பண்ண முடியாது, இந்த துறையில எதுலையுமே சக்சஸ பார்த்திருக்கவே முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. வரும், காசு வராதுன்னு நான் சொல்லல, ஆனா சக்சஸ் ஆவாங்களா அப்படின்னா நாட் பாசிபிள். இப்ப இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இவருடைய லைஃப்ல நடந்த ஸ்டோரியை பத்தி பேசிட்டேன். இனிமே நடக்க போறதுலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் சினிமா இண்டஸ்ட்ரியில கடன் வாங்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, சொந்தமா முதலீடு செய்து தொழில் செய்யக்கூடாது. இது ரெண்டும் இவர் செஞ்சாருன்னா இவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவார். சோ இதை செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறது ரெண்டாவது. ஆனா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இவங்கெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சு கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா சேஃப். தன்னோட முதலீடை உள்ள போட்டு ஏதாவது எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா 100% ஃபெயிலியர் ஆகி ரோட்டுக்கு வந்துருவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, வாழ்க்கையில விரக்தி நிலையை ரீச் ஆவாங்க. இவங்கெல்லாம் விரக்தி நிலையை ரீச் ஆகி அதுக்கு அடுத்தது ஆன்மீகம் அல்லது அரசியல் சார்ந்த
தேடல்ல தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் செய்து அப்படியே போயிடுவாங்க. ஒரு சிலர் அந்த ரூட் போக முடியாம இந்த பக்கமும் போக முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மனசுல ஆசை, ஆனா அது சுயநலமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனால போகாம இருப்போம். ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, எப்படியாச்சும் நாம ஒரு பெரிய விஸ்வகுருவா மாறிடணும் அப்படிங்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எப்ப தீராத தாகம் இருந்துட்டே இருக்கும். எனிவே, இப்ப நீங்க நியூமராலஜி புக்கை எப்படி பார்க்கணும்னு புரியுதா? நம்ம கையில இருக்கிற புத்தகத்தை இப்படிதான் பார்க்கணும். பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கக்கூடிய மக்களோட நீங்க பொருத்தி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு நிறைய பிளஸ் மைனஸ் எல்லாம் கிடைக்கும். அப்பதான் நீங்க ஒரு நல்ல நியூமராலஜிஸ்டாவும் மாறலாம், அல்லது உங்க நண்பர்களுக்கு ஒரு அட்வைசராகவும் மாறலாம். சரியா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.